தேனி மாவட்டத்தில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக வேட்பாளர்களை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பிரச்சாரம் செய்து வருகிறார். ஆண்டிப்பட்டியில் அவர் ஆதரவு திரட்டி வருவதை தற்போது நேரடியாக பார்க்கலாம். என்ன செய்வோம்னா, ஒரு நாளைக்கு மூக்குடாங்கயிற போடுவோம். ரொம்ப திமுறும், பிடிச்சி அமைக்கி மூக்கடாங்கயிற போட்டு அது பிறகு பிடிச்சா அந்த மாட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணி போக முடியும். கூட்டணி ஆட்சிங்கிறது இப்படி மூக்கடாங்கயிறு போடுற மாதிரி, தப்பு பண்ண விடாம தடுக்கிற மாதிரி, குதிரைக்கு கடிவாளம் போடுற மாதிரி. இன்னும் புரிகிற உதாரணத்தை சொல்றேன். நம்ம பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்குது இல்ல, அந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல அந்த பிள்ளைகள் அங்கேயே ஓடி திரியும். பள்ளிக்கூடத்துக்கு வரும்போதும் சாயங்காலம் பள்ளி முடித்து செல்லுகிற போதும் செல்போனை நிறுத்த சொல்லு, பிடுங்க, இல்லாட்டி பிடுங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைகள் வேகமா வர்ற கார்ல அடிபட்டு உயிருக்கு சேதம் வந்துடக்கூடாதுன்னு தடுப்பு போட்டிருக்கோம். வேக தடுப்பு எதுக்கு போட்டிருக்கோம்? வர்ற கார் வேக தடுப்புல மெதுவா போச்சுன்னா பிள்ளைகள் குறுக்க மறுக்க ஓடினாலும் ஆபத்து வராது. இந்த கூட்டணி மந்திரி சபைங்கிறது இந்த வேக தடுப்பு. கண்மண் தெரியாத வேகத்தில் ஒரு சர்க்கார் போகக்கூடாது. அதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் இதுவரை இல்லாத முறையில் முதலாக கூட்டணி மந்திரி சபை இந்த நாட்டுக்கு ரொம்ப தேவை. நீங்களும் அந்த லெவல் தானா? முதல்ல சொன்ன பார்ட்டியா அவரை கொஞ்சம் வெளியே கொண்டு போங்க, அவர் கொஞ்சம் நிதானம் இல்லாம வந்திருக்காரு, கொஞ்சம் வெளியே கொண்டு போங்க. நான் தூரத்துல இருந்து பாங்கு வாசிக்கிறாங்க, அது முடிகிற வரைக்கும் நான் பேச்சடி படிக்கிறேன். தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி பகுதியில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக வேட்பாளர்களை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதை நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். கட்சி தொண்டர் துண்டு போட்டிருக்கீங்க, வெயில கொஞ்ச நேரம் உட்கார முடியலையா? என்ன கட்சி தொண்டர் நீங்க? கட்சியிலே இல்லாத பொதுமக்கள் உட்கார்ந்து இருக்காங்க, நீங்க ஒரு கட்சிக்கு தொண்டர், வெயில 10 நிமிஷம் உட்கார முடியாது உங்களால? ஜெயலலிதா தான் 12 ஏர் கண்டிஷன் வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. தோழர்களே, இந்த ஆண்டிப்பட்டியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். முல்லை பெரியாருக்கு ஆபத்து வந்தது, கோர்ட்டில் வழக்காடினார்கள், கமிட்டி போட்டு பேசினார்கள். ஜனங்களை திரட்டியவன் அடியேன் வைகோ மட்டும்தான் என்பது எல்லோருக்கும் தெரியும். மக்கள் இயக்கமாக அதை நடத்தினேன். நானும் கம்பம் அப்பாஸ் அவர்களும் 658 கிராமங்களுக்கு சென்று, ஊராக சென்று, கட்சி கொடிகளை ஏந்தி செல்லாமல் ஊரோடு வந்த மக்களை ஒன்றாக திரட்டி திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிஜேபி, தேமுதிக, மறுமலர்ச்சி திமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், எல்லா கட்சிகளையும் ஒன்றாக திரட்டி, அப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் இல்ல, காங்கிரஸ், எல்லோரையும் ஒன்றாக திரட்டி நான் என்ன பேசினேன் தெரியுமா? யாருக்கு வேணா நீங்க ஓட்டு போடுங்க. இது அரையும் குறையுமா புரிஞ்சுக்கிட்டு எழுதிட்டு வைகோ ஆண்டிப்பட்டிக்கு வந்தாரு, யாருக்கு வேணா ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. விரைக்கில எழுதுவாங்க, அது விகடன் கண்டிப்பா எழுதுவாங்க. ஆண்டிப்பட்டிக்கு வந்தார், என்னன்னு தெரியல, பாங்கு ஓடிச்சு முடிச்ச உடனே யாருக்கு வேணா ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அவசரமா போயிட்டாருன்னு எழுதுவாங்க. அன்றைக்கு சொன்னேன், 7-8 வருஷத்துக்கு முன்னாடி, நீங்க யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க, முல்லை பெரியாரை காப்பாற்றணும், இல்ல நம்முடைய வருங்கால சந்ததிகள் இங்க வாழ முடியாது, 5 ஜில்லா அழிஞ்சு போகும், எத்தியோப்பியா மாதிரி பஞ்ச பிரதேசமாகும், பஞ்சம் பிழைக்க எங்க போறது 5 ஜில்லாக்காரன். இந்த முல்லை பெரியார் நம்ம சொத்து, 999 வருஷத்துக்கு நம்ம சொத்து. அவன் அணையை உடைக்க போறான் கேரளாக்காரன். அணையை உடைத்தால் இது பஞ்ச பிரதேசமாகும், கொலை கொள்ளை களவுதான் நடக்கும். எங்க போய் பிழைக்கிறது? ஊராக சென்று வீட்டுக்கு ஒரு வாலிபன் வாருங்கள் என்று திரட்டினேன். 10 லட்சம் பேரை கம்பம் வெள்ளத்தாக்கிலே திரட்டியவன் வைகோ என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
இதே வழியாகத்தான் நடந்து சென்றேன். 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி இதே ஆண்டிப்பட்டி வழியாக 10,000 பேரோடு நான் நடந்து சென்றேன். வெயிலிலும் குளிரிலும் நடந்து சென்றேன். சில நேரங்களில் உடல் அயர்வு ஏற்பட்டு ரோட்ல படுத்து கிடந்தேன் 1/2 மணி நேரம். கட்சிக்காகவா? என் கட்சிக்கு ஓட்டு கேட்கவா? அதற்கு பிறகு நாங்க இதே தொகுதியில் போட்டி போட்டோம். அழகு சுந்தரம் ஜெயிக்கல. நான் அதை பத்தி கவலைப்படல. நான் ஓட்டுக்காக முல்லை பெரியாறு போராடல. நம்ம வருங்கால சந்ததிகளுக்காக, இங்கு வாழும் லட்சக்கணக்கான விவசாய குடும்பங்களை காப்பாற்றுவதற்காக, குடி தண்ணீர் இல்லாமல் போய்விடுமே, குடிக்க கூட தண்ணீர் இருக்காது என்பதற்காக போராடினேன். எத்தனை போராட்டங்கள்! அப்படி தேனியிலே நான் உண்ணாவிரதம் இருந்தபோது ஒரு இளைஞன் காலையில 9 மணிக்கு உண்ணாவிரதம் ஆரம்பிச்சோம். உண்ணாவிரதம் 7 மணிக்கு முடிக்கல. 5 மணின்னா 7 மணி ஆயிடுச்சு. முடிக்க போற நேரத்தில் ஒரு இளவட்ட பையன் வேகமா மேடைக்கு வந்தான். அண்ணே, ஒரு 2 நிமிஷம் என்னை பேச விடுங்க. தம்பி, மணி இப்ப 7 ஆயிடுச்சு. காலையிலிருந்து உண்ணாவிரத்தில் உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் 10 மணி வரைக்கும் கூட உண்ணாவிரத்தில் இருப்பேன். ஆனா ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க தம்பி, அதனால பேச வாய்ப்பு இல்லைன்னு உடனே, அப்ப அண்ணன் இந்த வாழ்த்து கடிதத்தை இங்க வச்சுக்கிறீங்க மேடையில கொடுத்துட்டு போயிட்டாரு. நான் வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு நான் பேசினேன். பேசிவிட்டு ராத்திரி ஒரு 9-10 மணிக்கு தேனியிலிருந்து போகும்போது என்னுடைய அன்றைய உதவியாளரும் இன்றைய நெல்லை மாவட்ட மதிமுக செயலாளருமான தம்பி திமு ராஜேந்திரன் தபால் எல்லாம் கொடுத்தேன். ஒரு லெட்டரை ராஜேந்திரன் படிச்சுட்டு, அண்ணாச்சி இந்த லெட்டர் படிங்கன்னாரு. அந்த கடிதத்தில் அற்புதமான வார்த்தைகளிலே, பெரியாரை போல நீ போராடுகிறாய் இந்த பெரியாரை காப்பாற்றுவதற்காக. ஈரோட்டு பெரியார் ஈவே ராமசாமியை போல இந்த முல்லை பெரியாரை காப்பாற்ற போராடுகிறாய் என்று அற்புதமாக எழுதியிருந்தான். கீழே பார்த்தேன். இப்படி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி மற்றும் தமாக வேட்பாளர்களை ஆதரித்து வைகோ தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். ஒரு பெரிய சாலைக்கு எப்படி வேகத்தடை அவசியமோ அதே போல கூட்டணியில் இருக்கக்கூடிய மந்திரி சபை செயல்படும் என்றும், தவறுகள் நிகழாமல் தடுக்க மக்கள் நல கூட்டணியால் மட்டுமே முடியும் என்றும் அவர் தெரிவித்தார்.